ஹலோ, ரெடி. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பேசினதுல கடைசியில ஒரு சம்சயம் கேட்கப்பட்டிருந்தது. விஷ்ணு சித்தஹா அப்படின்றதுக்கு எப்படி விக்கிரகம்னு, விஷ்ணு சித்தே யஸ்ய சஹா விஷ்ணு சித்தஹா அப்படின்னு சொல்லணும். இது வெதிகரண பகுபிரீகி. சாதாரணமா பகுபிரீகி இருக்கிற இடத்துல சமானாதிகரணமா தான். சமானாதிகரணம்னா ரெண்டும் ஒரே விபக்தியில தான் இருக்கும். இந்த இடத்துல விஷ்ணுன்னு பிரதமா விபக்தியும் சித்தேன்னு சப்தம விபக்தியும் இருந்தாலும் இப்படி வெதிகரணமா தான் பகுபிரீகி இந்த இடத்துல சொல்ல முடியும். விஷ்ணு சித்தே யஸ்ய சஹா விஷ்ணு சித்தஹா, எவனுடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கிறாரோ அவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதுபோல அயம் அப்படின்றது இதம் சப்தத்தின் ரூபம். அதுவும் நோட் பண்ணிக்கோ. அயம்ன்றது இதம் சப்தத்தோட ரூபம். சரி, இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் 23வது ஸ்லோகம். சத்யவசனாத்ராஜா धर्मपाशेन संयतः विवासयामास सुतं रामं दशरथः प्रियं. स सत्यवचनाद्राजा धर्मपाशेन संयतः विवासयामास सुतं रामं दशरथः प्रियं. सः सत्यवचनात् राजा धर्मपाशेन संयतः विवासयामास सुतं रामं दशरथः प्रियं. போன ஸ்லோகத்தில் சொன்னது ராமனுக்கு அபிஷேகம் பண்றான்னு ஆரம்பிச்ச போது தசரதனுடைய பாரியையான கைகேயி 2 வரம் கேட்டா. ஒன்னு, ராமன் காட்டுக்கு போனோம், பரதன் தன்னுடைய புத்திரனான பரதன் ராஜ்யபாரம் பண்ணணும், ராஜ்யத்தை ஸ்வீகரிக்கணும், யுவராஜாவா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னு 2 வரம் கேட்டான். வரன் கேட்டான்னா ராமனுக்கு தசரதன்னா ரொம்ப இஷ்டம். ராமன்ற சப்தத்துக்கே எல்லோரையும் சந்தோஷிக்க பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். ரமயதி இது ராமஹ. சொந்தம் புள்ள அப்பாவை சந்தோஷிப்பிக்காம இருப்பானா? ராமன் அப்படின்ற சப்தத்தினாலேயே எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறவன், அப்பாவையும் சந்தோஷிப்பிக்கிறவன். அதனால அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் ராமனை. அப்போ போடி இதெல்லாம் இன்னும் நடக்காது, எங்க குலத்துல இதான் வழக்கம், நான் இவனை தான் பட்டாபிஷேகம் பண்ணுவேன், உன்னால ஆனதை பார்த்துக்கோ அப்படின்லாம் தசரதன் சொல்ல முடியல. ஏன்னா அவன் தர்மத்துக்கு கட்டப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, அவன் ராஜா. ராஜான்ற பதத்துக்கே ரஞ்சயதி இது ராஜா, எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறவன் தான் ராஜா. ஏதோ ஒரு கூட்டத்தை மாத்திரம், ஒரு சிலரை மாத்திரம் அவளுக்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிறவாள கஷ்டத்தை கொடுக்கிறவாள்லாம் ராஜா இல்ல. ரஞ்சயதி இது ராஜா, அவன் எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கணும்.
அதனால பாரியையான கைகேயையும் சந்தோஷிப்பிக்கணும், அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அது மாத்திரமில்ல, இவன் தர்மத்தினால கட்டுப்பட்டவர், தர்மம் என்கிற கயிறினாலே கட்டுப்பட்டவர். முன்னாடி வாக்கு கொடுத்துருக்கான், கொடுத்த வாக்க காப்பாற்றணும். அதுதான் ராஜாவுக்கு அழகு. ஏன்னா ராஜாவே வாக்க காப்பாற்றலன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவ எப்படி கொடுத்த வாக்க காப்பாற்றுவா, அவெல்லாம் எப்படி சத்திய சிந்தாளா இருப்பா. அதனால இவன் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்ற அந்த தர்மத்தினால, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக ராமனை காட்டுக்கு அனுப்பித்தான் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கிரியாபதம் விவாசயாமாச. சஹா, இந்த பதத்துக்கு மேல அர்த்தம் முதல்ல பார்த்திடலாம். சஹா அவன், அவன்னா இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன தசரகனை தான் இங்க சஹா அப்படின்ற சர்வநாம தத்து இந்த சஹான்ற சப்தத்தினால, தற்சப்தத்தினுடைய புல்லிங்க ரூபம் சப்தத்தினால சொல்றது. ஏன்னா தற்சப்தம் பூர்வ பராமர்சி அப்படின்னு. சஹா சத்யவசனாத், சத்யஸ்ய வசனம், அதாவது சத்தியம் வசனம் யஸ்ய சஹா சத்யவசனஹ தஸ்மாத் சத்யவசனாத், எவனுடைய வார்த்தையானது சத்தியமாகவே இருக்குமோ அவன், அதாவது சொன்ன சொல்லை மீறாதவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல சத்தியமான வாக்கை உடையவனானபடியினாலே சத்தியவசனத்வாத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சத்தியவசனாத், சத்தியவசனத்வாத், சத்தியமான வசனத்தை உடையவனானபடியினாலே ராஜா அரசன் தர்மபாசேன, தர்மயேவ பாசஹ தர்மபாசஹ, தர்மமே இவனுக்கு கயிறாக இருக்க, தர்மம் என்கிற கயிறு, தேன தர்மபாசேன, அந்த தர்மம் என்கிற கயிறினாலே சம்யதா, சம்யதா சம்பூர்வகமாய யுஜிர் யோகேந்திர தாத்து சம்யதா, அதனாலே கட்டுப்பட்டவனாய் தர்மபாசேன சம்யதா விவாசயாமாச. வசுதாத்து, அதுக்கு முன்னாடி பி அப்படின்னு உபசர்க்கம், சுதாத்துவுக்கு வசத்தின்னு அர்த்தம். நான் உபசர்க்கம் சேர்ந்துதானா, நான் அன்னைக்கே சொல்லிருக்கோம், உபசர்க்கம் கொண்டு உபசர்க்கத்தினால தாத்வர்த்தம் மாறியே போகும். சில இடத்துல தாத்வர்த்தம் கொஞ்சம் கூடி நன்னா இருக்கும், கொஞ்சம் கூடி தாத்வர்த்தத்தை விசினஷ்டி தாத்வர்த்தத்தை கொஞ்சம் விளக்கி காண்பிக்கும். உதாரணத்துக்கு அன்னைக்கே சொன்னோம் ஒரு தரம், கமு தாத்துவுக்கு கச்சத்தின் தான் அர்த்தம். ஆனா சம்முன்னு உபசர்க்கம் சேர்ந்துதானா சங்கச்சதே, ரெண்டு பேரும் சேர்ந்து போறான்னு அர்த்தம். போக்கு தான் சொல்றது, ஆனா சேர்ந்து போவதை சொல்றது. அனுகச்சதி அப்படின்னா தொடர்ந்து போறத சொல்றது. இந்த மாதிரி சில உபசர்க்கங்கள் சேரும்போது சில சமயத்துல தாத்துவோட அர்த்தம் கொஞ்சம் கூடி ஸ்பெஷலைஸ்ட் ஆகும். சில இடத்துல தாத்துவோட அர்த்தமே சுத்தமா மாறியே போயிடும். கமு தாத்துவுக்கு முன்னாடி ஆன அர்த்தம் சேர்த்தவனா கமு தாத்துவுக்கு கச்சத்தினா போறான்னு அர்த்தம். ஆண உபசர்க்கம் சேர்த்தா அதுக்கு நேர் எதிர்மறையான அர்த்தம், ஆகச்சதி அப்படின்னா வரான்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல வசுதாத்துவுக்கு பீன்னு உபசர்க்கத்தினால வசுதாத்து சேரும்போது விவாசயாமாச அப்படின்னா வெளியேற்றப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். வசுதாத்துவுக்கு மேல நிச் பிரத்யயத்துல கர்த்தரி பிரயோகம், அதுல லிட்டு ரூபம். விவசத்தே வெளியில் போய் வசிக்கிறான் அர்த்தம், அதனுடைய லிட்டு ரூபம் விவாசயாமாச. ஆச, ஆசத்துக்கு, ஆசோ, சில தாத்துக்களுக்கு மேல
இந்த அத்து தாத்துவை சேர்த்து இந்த மாதிரி நித்து பிரயோகம் சொல்ற வழக்கம் உண்டு. சுதம் சுதா அப்படின்னா புத்திரன் அர்த்தம். தம் சுதம் தித்தியா ஏகவசனம் இது. ராமம் ராமனை, தசரதா தசரதன், பிரியம் பிரியமானவனை. விவாசயாமாச அப்படின்றது தான் கிரியாபதம். வெளியேற்றினான். கஹா விவாசயாமாச, யாரு வெளியேற்றினான்? ராஜா விவாசயாமாச, ராஜா வெளியேற்றினான். கஹா ராஜா விவாசயாமாச, எந்த ராஜா வெளியேற்றினான்? அந்த ராஜா ராஜான்றது அதே மாதிரி பிரதமாந்தமான பதம் எது இருக்கு? தசரதான்னு அந்த பதத்தை இருக்கு. தசரதா ராஜா விவாசயாமாச. கீதிருஷா தசரதா ராஜா விவாசயாமாச, எப்படிப்பட்ட தசரதன் ஆன ராஜா வெளியேற்றினான்? சஞ்சதா கட்டுப்பட்டவனாய். சஞ்சதா ராஜா சஞ்சதா தசரதா விவாசயாமாச. கேன சஞ்சதா தசரதா விவாசயாமாச, எதனாலே கட்டுப்பட்டவனான தசரதன் வெளியேற்றினான்? தர்மபாசேன சஞ்சதா தசரதா விவாசயாமாச. दशरथः पुनः कीदृशः दशरथः कथं धर्मपाशेन संयतः? दशरथः सत्यवचनात् धर्मपाशेन संयतः, சத்தியமான வாக்குகளை உடையவனானபடியினாலே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக ஆனான். दशरथः राजा கம் விவாசயாமாச, யாரை வெளியேற்றினான்? ராமம் விவாசயாமாச, ராமனை வெளியேற்றினான். கீதிருஷம் ராமம் விவாசயாமாச, சுதம் ராமம் விவாசயாமாச, புத்திரனான தன் பிள்ளையான ராமனை வெளியேற்றினான். கீதிருஷம் சுதம் ராமம் விவாசயாமாச, எப்படிப்பட்ட பிள்ளையான ராமனவன்? பிரியம் சுதம், பிரியமான பிள்ளை. அதனால இப்போ எல்லா பதங்களுக்கும் வந்துருத்த அர்த்தம். இப்ப அண்மைன்னு சொன்னோம்னா சத்தியவச்சனாது, சத்தியத்தினுடைய சத்தியமான வாக்குகளை உடையவனானபடியினாலே தர்மபாசேன, தர்மம் என்கிற பாசம், பாச சப்தத்துக்கு கயிறுன்னு அர்த்தம். தர்மபாசேன, தர்மம் என்கிற கயிறினாலே சஞ்சதா கட்டுப்பட்டவனாய், சகா அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவனான கைகேயினுடைய பர்த்தாவாயிருக்கின்ற ராஜா தசரதா, ராஜாவாயிருக்கின்ற தசரதன், பிரியம் மிகவும் பிரியனான, சுதம் புத்திரனான, ராமம் ராமனை, விவாசயாமாச வெளியேற்றினான் அப்படின்னு அன்பேன்னு சொல்லணும். இதுல ஸ்லோகத்துல சத்தியவச்சனாத் அப்படின்னு தான் இருக்கு. பதம் பிரிக்க சகா சத்தியவச்சனாத்னு பதம் பிரிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு விசர்க சந்தி. சகா சத்தியவச்சனாத்ல இந்த விசர்க்கம் லோபிச்சு சத்தியவச்சனா அப்படின்னு இருக்கும். அதுபோல சத்தியவச்சனாத் ராஜா, சத்தியவச்சனாத் ராஜா, தகாரம் டகாரமா மாறும். அதனால சத்தியவச்சனாத் ராஜா அப்படின்னு சந்தி வரும். அதையும் நோட் பண்ணணும். சமாசம் சொல்லியாச்சு. சத்தியவச்சனா, சத்தியம் வச்சனம் எஸ்ய சஹ சத்தியவச்சனா தஸ்மாத் சத்தியவச்சனத்வாத் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கணும்.
धर्मपाशेन धर्म एव पाशः धर्मपाशः तेन धर्मपाशेन பாஷஹன்ற சப்தத்துக்கு கயிறுன்னு அர்த்தம். தர்மமே கயிறா இருக்கு. தர்மம் என்கிற கயிறினாலே கட்டப்பட்டவன் சஞ்சதா பத்தஹா அப்படின்னு அர்த்தம். சஞ்சதா சம்பூர்வகമായ யமுதாத்து மேல தாத்தத்தை வச்சு சஞ்சதா அப்படின்னு ரூபம். ஒரு தரம் மறுபடியும் ஆகாங்ஷா சொல்லலாமா? விவாசயாமாச. நான் கேட்கிறேன், நீங்க யாராவது பதில் சொல்றீங்களா ஒவ்வொருத்தரா? அதான் சொல்ல அந்த யாராவது சொல்லலாமான்னு. ஓகே, விதுஷி சொல்லுமா. இப்போ கேட்கறதா? ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் எது? விவாசயாமாச. விவாசயாமாச. இந்த கிரியாபதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த கிரியாபதத்துக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஃபீபிளா இருக்கே, காதுலயே வேண்டியே. எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தை தெரியாது, ஆனா இங்கிலீஷ்ல அர்த்தம் எக்ஸைல்டு, வெளியேற்றினான். எஸ், எக்ஸைல்டு. உன் தமிழ் உனக்கு அவ்வளவு வராதா? ஓகே. கஹா விவாசயாமாச? ராஜா விவாசயாமாச. ராஜா விவாசயாமாச. ராஜா इति शब्दस्य कः अर्थः? What is the definition of, what is the definition சொல்லலாமா சரியான இங்கிலீஷ்? How the word raja derives? ஆரம்பத்தில் சொன்ன ராஜா அப்படின்னா ரஞ்சயதி இதி ராஜா. ரஞ்ச் அப்படின்னு தாத்து. ரஞ்சயதி சந்தோஷயதி இதி ராஜா. சர்வான் ரஞ்சயதி இதி ராஜா. எல்லோரையும் சந்தோஷிப்பிக்கிறவன். he who makes everyone happy அப்படின்னு அர்த்தம் ராஜா அப்படின்ற பதத்துக்கு. அப்ப அவனுக்கு கௌசல்ய இது கைகேயையும் சந்தோஷிப்பிக்கணும் இல்லையோ, அதுதான் இங்க ராஜான்ற பதம். இது denotes that he being a king, he being a king, he being ராஜா. இங்கிலீஷ்ல சொன்னா சரியான அர்த்தம் வராது. he being a raja, that is he, raja means he who makes everyone happy. அவன் ராஜாவானபடியினால அப்படின்னு அர்த்தம். ராஜா விவாசயாமாச. கீதృశः ராஜா விவாசயாமாச? சம்யதः. ஆக்சுவலி சகாரத்துக்கு மேல இம்மு சம்யதஹான்னு தான் எழுதுவோம். சில இடத்துல இம்மு தான் கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா யகாரம் பின்னாடி வந்துதானா அதை அனுஸ்வாரமா சொல்லணும். அனுஸ்வாரம்னா மேவும் சொல்லாம இம்முன்னு சொல்லாம நடுவுல ஈன்னு சவுண்டு கொடுக்கணும். சம்யதஹா சம்யோகா அப்படின்னு சவுண்டு கொடுக்கணும். அதுக்கு மூணு ஸ்வாரகான்னு சுத்திரம். அனுஸ்வாரமா சொல்லணும். அது சம்யதஹா சம்யதஹான்னு சொல்லலாம், அப்படிதான் எழுதுவோம், அப்படிதான் சொல்றது. ஆனா சரியான உச்சாரணம் சம்யதஹா. இம்மு சொல்லாம அந்த மூக்கால சொல்லணும். அது நேசல் சவுண்டு. சம்யதஹா கட்டுப்பட்டவனான ராஜா தசரதஹா. தசரதஹா கேன சம்யதஹா? दशरथः धर्मपाशेन संयतः. धर्मपाशेन संयतः. धर्मः एव पाशः धर्मपाशः. இதுக்கு பேரு கர்மதாரய சமாசம்னு பேரு. அதாவது தத்புருஷ சமாசமே பிரதமா விபக்தியை சொல்ற போது கர்மதாரயம். தத்புருஷ சமானாதிகரணः கர்மதாரயः அப்படின்னு சூத்திரம். தத்புருஷ சமாசம் சமானாதிகரமா பிரதமா விபக்தியில சொல்றச்சு அதுக்கு கர்மதாரய சமாசமா சொல்லணும். தர்மமே கயறு. தர்மம் என்கிற கயறினாலே சையதா.
தர்மம் என்கிற கயிற்றினாலே தர்ம பாசத்தினாலே கட்டுப்பட்டவனாய் கதம் தர்மபாசேன சஞ்சதः கஸ்மாத் காரணாத் இத்யர்த்தः सत्यवचनात् सत्यं वचनं यस्य सः सत्यवचनः இது பகுபிரீஹி சமாசம் எந்த இடத்துல வந்து ரெண்டு பதத்தையும் அதாவது சமாசம்னா ரெண்டு பதம் இருக்கும் முக்காவாசி ரெண்டு பதம் தான் ரெண்டு பதம் வச்சுதான் சொல்றது ரொம்ப ரேரா திரிபத பகுபிரீஹில பின்னாடி வரும் ரொம்ப ரேரா வரும் இப்ப சத்தியம் வச்சனம் அப்படின்ற சத்தியம் வச்சனம் ரெண்டு பதத்தையும் சொல்லி அப்புறம் எச்சப்தம் சொன்னோமானா அதுக்கு பகுபிரீஹி அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அது பகுபிரீஹி சத்தியத்தையும் சொல்லல வசனத்தையும் சொல்லல இந்த சத்திய வசனத்தை உள்ளவன சொல்றது அதனால சத்தியம் வசனம் he who has his words என்ன சொல்லணும் சரியான இங்கிலீஷ் சத்திய வசனன்றதுக்கு he who speaks truth only அவன் தான் சத்தியவச்சனன் சத்தியம் வசனம் யஸ்ய சஹா சத்தியவச்சனः தஸ்மாத் சத்தியவச்சனாத் அர்த்தாத் சத்தியவச்சனத்வாத் சத்தியமாயிர சத்தியமே அவன் வாக்குகளை சத்தியமாக உடையவனானபடியினாலே whose words are always truth எவன் எப்பவுமே சத்தியத்தை தான் சொல்லுவான் அதனால सत्यवचनाद् राजा विवासयामास धर्मपासेन संयतः सत्यवचनात् राजा विवासयामास कम विवासयामास स्तुतं विवासयामास स्तुत शब्दः எப்படி சொல்லணும் தெரியுமா சுத சப்தம் ராம சப்தம் போலதான் ராமஹ ராமௌ ராமாஹ சுதஹ சுதௌ சுதாஹ சுதம் சுதௌ சுதான் சுதேன சுதாभ्याம் சுதைஹி சுதாயஸ்தாभ्याம் சுதேभ्यः சுதாஸ்தாभ्याம் சுதேभ्यः சுதேன நானு சொல்லியா सुताय सुताभ्यां सुतेभ्यः सुतात् सुताभ्यां सुतेभ्यः सुतस्य सुतयोः सुतानां सुते सुतयोः सुतेषु सुतशब्दं रामशब्दं போல சொல்லணும் நல்ல சுதம் புத்திரனை பிள்ளையை கீதிருஷம் சுதம் பிரியம் சுதம் பிரியம் சுதம் ராமம் பிரியமான பிள்ளையான ராமனை ரொம்ப பிரியன் ராமன் எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாருக்குமே ராமனை கண்டா இஷ்டம் ராஜாவுக்கு அதை காட்டிலும் கூடுதல் இஷ்டம் எல்லாரையும் காட்டிலும் வெரி குட் நான் சொன்னேன் அப்புறம் வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேற யாராவது ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா அடியன் சுவாமி ஒரே ஒரு டவுட் இருந்தது சம்யதः அப்படின்ற சப்தத்துல தாத்து என்னது தாத்து சம்யதः சம்பூர்வக யஜ் தாத்துன்னு நினைச்சுன்னா நான் சொன்னேன் யுஜ் தாத்து யுஜிர் யோகேன்னு நாளைக்கு பார்த்து சொல்றேன் நான் யுஜிர் யோகன்னு தான் சொன்னேன் அதனால சம்பூர்வக யுஜு தாத்துன்னு சொன்னேன் பாப்போம் நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் அப்புறம் ஒரு அன்பையும் கேட்டிருக்கா யாரோ சார் ஹரிணி सत्यवचनात् धर्मपासेन
संयतः सः राजा दशरथः प्रियं स्तुतं रामं विवासयामास इदान्वयम् सत्यश्री यारो केट्टीங்க अनंतश्री என்னம்மா டவுட் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஒரு டவுட் இருந்தது சத்தியவச்சனாத்தோட சமாச அது வந்து ஏன் சத்தியம் வச்சனம் சத்தியவச்சனம் தஸ்மாத் சத்தியவச்சனாத்னு பண்ண முடியும்ல அது சத்தியம் வச்சனம் சத்தியவச்சனம்னா சத்தியமான வாக்கு அப்படின்னு தான் இருக்கும் சத்திய வாக்கு அந்த வாக்கு அவன் அந்த வார்த்தையை உடையவனானபடினால்தான் அவன் பண்ணான் சத்தியமான வாக்குகளை வார்த்தை சத்தியம் வச்சனம் சத்தியவச்சனம் தஸ்மாத் சத்தியவச்சனாத் அப்படின்னு சொன்னோம்னா சத்தியமான வார்த்தையை சத்தியமான வார்த்தையினாலே சத்திய வார்த்தையினாலே அப்படின்னு அர்த்தம் இவன் வார்த்தையினால போல அந்த சத்தியமான வார்த்தை உடையவனான அப்படினாலதான் பண்ணான் வார்த்தை இருந்துட்டு வார்த்தை எங்க வேணா வார்த்தை தனியா எங்க வேணா இருந்துட்டு போட்டோம் இவன் சத்தியமான வார்த்தைகளை உடையவனானபடியினாலே சொல்லுங்க சத்தியவச்சனத்துவம் எஸ்ய சஹ சத்தியவச்சனஹான்னு இருக்கும்ல அப்படி சத்தியவச்சனத்துவம் எஸ்ய சஹான்னா அது பாவார்த்தம் சொல்றது அவ்வளவுதான் இது சத்தியவச்சனாத்தினாலே சத்தியவச்சனத்வாத் அப்படின்னு தான் அர்த்தம் சத்தியமான வாக்குகளை உடையவனானபடியினாலே சத்தியவச்சனத்துவம் எஸ்ய வச்சனத்துவம் பதம் இல்லையே வச்சனம் தானே பதம் இருக்கு பாவத்துல எடுத்துக்கணும் அனந்தஸ்ரீ எத்தனை எங்க படிக்கிற நீ இப்போ பிஎஸ்பிவில படிச்சிருந்திருக்கேன் ஆனா சம்ஸ்கிருத வியாக்கரணம் எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் ஸ்கூல்ல கத்துனேன் பூர்ண பிரமத்தின்னு பூர்ண பிரஜா வித்யாபீடத்திலயா பூர்ண பிரமத்தில படிச்சுட்டு இருந்தேன் அங்க கத்துட்டேன் சரி ஓகே சந்தோஷம் கேள்வி நல்லா கேட்கறான் நல்லா கேட்டு சரி யாரோ விவாசயாமாச அப்படின்றதுக்கு என்ன கேட்டிருக்காரு டெஃபினிஷன் ஆஃப் விவாசயாமாச விவாசயாமாச அப்படின்றது வசு தாத்து வி பூர்வகமாய வசு தாத்து அதனால அதுவே நிச் பிரத்யேன்னா இது பாசிவ் வாய்ஸ் சொல்லணும் வசதி விவசத்தே வி பூர்வகமாய வசு தாத்துவுக்கு விவசத்தே ஆத்துணை பதமாக வரும் அதுல நிச்சு விவாசயதி விவாசயத்தினா வெளியேற்றுதல் வெளியேற்றினான்னு அர்த்தம் அத விவாசயதி அப்படின்னு வி பூர்வகமாய வசு தாத்துவுக்கு நிச் பிரத்யேகத்துல அதுக்கப்புறம் கர்த்தரி பிரயோகம் அது கர்த்தரி லிட் ரூபம் விவாசயாமாச விவாசயாமாசதுஹு விவாசயாமாசுஹு அப்படின்னு ரூபம் ஆச ஆசதுஹு ஆசுஹு ஆஸ்த ஆசதுஹு ஆச ஆச ஆசிவ ஆசிம ஆச ஆசதுஹு ஆசுஹு ஆஸ்த விவாசயாமாஸ்த விவாசயாமாசதுஹு விவாசயாமாச விவாசயாமாச விவாசயாமாசிவ விவாசயாமாசிம அப்படின்னு 9 ரூபங்களும் வி பூர்வகமாய வசு தாத்து அர்த்தம் மாறி போகும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா அப்படியே வேற ஒண்ணும் இல்லைன்னு தோன்றது அப்படியே சரி அப்படியே தன்யோஸ்மி நாளைக்கு சாயங்காலம் பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சுகதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः